இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் மட்டும் நம்மளை சுகபத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி இந்த 10வது மாதத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு பெரிதுங்க. அல்லேலூயா. நம்மளுடைய ஹெல்த்னாலேயோ இல்லை நம்மளுடைய வெல்த்னாலேயோ இல்லை வேறு எந்த ஒரு காரியமும் இல்லை. கர்த்தருடைய கிருபை நம்மளை பாதுகாத்து அவருடைய பலத்தினால இம்மட்டும் நமக்கு அவருடைய கிருபையினால் நமக்கு இம்மட்டும் ஜீவனை தந்து நம்மளை வழிநடத்தி வந்த அந்த தேவாதி தேவனுக்கு இருக்கிற இடங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு பாடல் துதி உமக்கே இயேசுநாதா. ஆண்டவரே உண்மையே நாங்கள் வாழ்த்திடும். ஆண்டவரே அனுதினமும் எங்களை காக்கும் உடைய கிருபைகள் ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள உடைய கிருபைகள் எத்தனை பெரிது ஆண்டவரே. அந்த கிருபையை நினைத்து நினைத்து அப்பா நான் உண்மை துதிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து நான் ஒரு இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமென். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்குமும் கிருபைகளையே துதித்திடுவோம். நித்தமும் காக்குமும் கிருபைகளையே துதித்திடுவோம். ஆதி அந்தமில்லா அநாதி தேவனே, அடைக்கலமானி எமக்கு நீரே. ஆதி அந்தமில்லா அநாதி தேவனே, அடைக்கலமானி எமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, துதித்திடுவோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? மாறா விசுவாசத்தை நமக்கு தந்தாரே, துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். கடந்த நாளெல்லாம் பழுவாமல் உம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் பழுவாமல் உம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனேவும் வாக்குகளையே துதித்திடுவோம். வல்ல தேவனேவும் வாக்குகளையே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம். தாயிடும் மேலாய் அன்பு கூர்ந்தீரே, தந்தை போல் எம்மை சுமந்தீரே. தாயிடும் மேலாய் அன்பு கூர்ந்தீரே, தந்தை போல் எம்மை சுமந்தீரே. ஜீவனை தந்தவும் அன்பினையே துதித்திடுவோம். ஜீவனை தந்தவும் அன்பினையே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா,
மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதா உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உந்தன் வருகையின் நாளை துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் வருகையின் நாளை துதித்திடுவோம். உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை துதித்திடுவோம். ஆமென். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன். அல்லேலூயா. தேவனே நமக்கு அடைக்கலாம் என்று சொல்லி ஏசாயாவில் நாம் பார்க்கிறோம். தேவனே நமக்கு பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த 9 மாதம் அளவும் நம்மை அவருடைய கிருபையினால் நம்மை வழிநடத்தி ஆமென் இந்த 10வது மாதத்தில் நம்மை கொண்டு வந்த அவருடைய கிருபை, நம்மை நடத்தி வந்த அவருடைய கிருபை, நம்மை பாதுகாப்பாய் நடத்தி வந்த அந்த கிருபைக்காக ஆமென் நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலமானீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் மேகம் போன்ற வாக்குத்தத்தங்களில் சூழ இருந்தோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏற்ற வேளையில் இந்த வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்ல தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு மாறாத விசுவாசத்தை தந்தீர் ஆண்டவரே. எங்கேயோ இருந்த எங்களை தூக்கி எடுத்த ஆண்டவரே, விசுவாசத்தினால் ஆண்டவரே எங்களை ரட்சிப்பனை சொல்லி ஆண்டவரே நீர் எங்களோட கூட இருந்த ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த கிருபையை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தாயினும் மேலாக தந்தைக்கும் மேலாக எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே. தாய் போல தந்தை போல அதற்கும் மேலாக ஆண்டவரே எங்களை தோளில் சுமந்து தூக்கி வந்த நல்ல தெய்வமே, அன்புள்ள தெய்வமே, மாறாத தெய்வமே, கிருபையுள்ள தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, சோஸ்தரிக்கிறோம் என்று சொல்லி ஒரே ஒரு விஷயம், இந்த கவியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பை உணர்ந்தவராக, அல்லேலூயா, அந்த அன்பை நம்ம புரிந்து கொண்டவர்களாக, அந்த கிருபையை புரிந்து கொண்டவர்களாக, அல்லேலூயா, தகுதியில்லாத நமக்கு அவருடைய கிருபையினால மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிறாரு. அந்த கிருபை நினைத்து ஒரே ஒரு விஷயம், கடந்த நாளெல்லாம் ஆண்டவரே வலுவாமல் எங்கள் உம்முடைய காரியத்தால் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய வாக்குகளை, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நாங்கள் எண்ணி 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 நாங்கள் துதிப்போம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விஷயம் இந்த கவியை நாம் பாடுவோமா? கடந்த நாளெல்லாம் அழுவாமல் எம்மை கருண்யத்தாலே காத்தீர். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? கடந்த நாளெல்லாம் அழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனே உம் வாக்குகளை துதித்திடுவோம். மாற விசுவாசத்தை எனக்கு தந்தீரே, துதித்திடுவோம். உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. உமக்கே உள்ளத்தில் உணர்ந்தவர்களாக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பை புரிந்தவர்களாக எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோமா? நித்தமும் காக்கும் கிருபைகளை துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை துதித்திடுவோம். உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபை
அந்தம் இல்லாத தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரிசுத்தமுள்ள தேவன். தம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தள்ளினாரு. ஹல்லேலூயா. அந்த கிருபைக்காக பிதாவுக்கும் நமக்கும் இடையில இருந்த அந்த தூரத்தை நம்முடைய ஒரே பேரானாய் குமாரனா இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தரலி. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை நமக்கு சிந்தி நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுத்தாரு, நம்மை ரட்சித்தாரு. அந்த அன்பிற்காக உலகத்தில் உள்ள அன்பு எல்லாம் மாயுங்க. கர்த்தருடைய அன்போ எப்பொழுதும் மாறாதது. அந்த மாறாதது அன்பு இயேசுவின் அன்பு. ஆமென். அது ஒருபொழுதும் மாறாது. நமக்காக ஜீவனை தந்த அந்த அன்பு. ஆமென். ஒரு நாள் நம்மளை விட்டு மாறாதுங்க. ஹல்லேலூயா. நாம தாங்க மற்றவங்க சொல்லுவோம், நம்ம அன்பு குருன்னு சொல்லுவோம். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துருச்சுன்னா அப்படின்னா நம்ம அதெல்லாம் சொன்னதெல்லாம் மறந்துடுவோம். மனுஷர்கள் வழி விலகி போவோம். கர்த்தர் ஒருபொழுதும் அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஒருபொழுதும் அவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்குமாய் வானத்துக்கும் பூமிக்குள்ள தூரமாய் ஹல்லேலூயா பாவங்களை விட்டு விலக்கி அவருடைய கிருபையினாலே நம்ம நேசித்தாரு. அந்த அன்பிற்காக ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. என்னுடைய பாவத்தை ஆண்டவரே, உங்க அன்பு பெரிதாண்டவரே, என்னை மீட்டெடுத்தீங்க, உமக்கு நன்றி செலுத்துறப்பா. எங்கேயோ கிடந்த எங்க ஆண்டவரே, நீங்க தேடி வந்து எங்களுக்காக ரத்தம் செஞ்சீங்க ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காக ரத்தம் செஞ்சியப்பா, எங்களை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. இயேசுவே, உமது அன்பு பெரிதாண்டவரே. என்னோட பாவத்தை நீக்கின அன்பு பெரிது, எங்களை பரிசுத்தமாய் மாக்கின உங்களுடைய அன்பு பெரிதாண்டவரே. அந்த அன்பை நான் நின்று விடேன் என்று சொல்லி ஒரு விஷயம் வாய்களை திறந்து நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்த, பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்த பரிசுத்த தேவனே. அல்லேலூயா. பரிசுத்த தேவனே. அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதா. அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா. அன்பை நான் என்றும் விடேன். அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதா. அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா. அன்பை நான் என்றும் விடேன். பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்த, பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்த பரிசுத்த தேவனே. அல்லேலூயா. பரிசுத்த தேவனே. அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதா. அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா. அன்பை நான் என்றும் விடேன். நேசரென்னை அன்பால் இழுத்தார், பாசமாய் அவரோடு இணைத்தார். நேசரென்னை அன்பால் இழுத்தார், பாசமாய் அவரோடு இணைத்தார். மாபெரும் அன்பிலே. அல்லேலூயா. மாபெரும் அன்பிலே. அன்பு இயேசுவின் அன்பு. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பை நினைத்தவளாக. ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் செஞ்சீர் ஆண்டவரே. எங்களை அரவணைத்துக் கொண்ட நல்ல தகப்பனே, ஒரு அன்பு பெரிது என்று சொல்லி வாயிலை திறந்து உற்சாகமாய் நாம் சொல்லுவோமா. அன்பு இயேசுவின் அன்பு எந்த
எந்தன் பாவத்தை நீக்கியதா அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா, அன்பை நான் என்றும் விடேன். எந்தன் வார்த்தை இயேசுதானே, எந்தன் ஜீவனும் இயேசுதானே, எந்தன் வார்த்தை இந்த வேலையில ஒரு உள்ளத்தின் ஆழத்துக்கு சொல்ல முடியும், என் வாஞ்சை நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய ஜீவனும் நீங்க தான் என்று சொல்லி. அல்லேலூயா, அவர் என்னை அறிகின்றார். அல்லேலூயா, அவர் என்னை அறிகின்றார். அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கியதா அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா, அன்பை நான் என்றும் விடேன். அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கியதா அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா, அன்பை நான் என்றும் விடேன். அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கியதா அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா, அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா, ஆமென். Thank you Lord. ஏசாயால ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில், சரி 48ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற நான் உன் மீட்பராய கர்த்தர் சொல்கிறதாவது. ஆமென். பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, சொல்கிறாரு, நீ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். ஆமென். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கும்னு சொல்லி சொல்கிற தேவன் 49 சொல்கிறாரு, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இஸ்ரவேலர்கள். அவருடைய இரத்தத்தினால இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து, ஆமென், அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்ம ரட்சிப்படைகிறோம். அப்போது நாம் இஸ்ரவேலர் ஆக்கப்படுகிறோம். நமக்கு சொல்கிற காரியம், நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம எங்கேயோ இருந்து நம்ம புறஜாதியாராய் கிடந்த நம்ம யாருமே நம்மளை தேடி வராத பொழுது, ஆமென், நம் தேவனாய் கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர், நாம் அறியாதிருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்ம விட்டு போகலைங்க. அல்லேலூயா. நம்மை விட்டு ஒருபொழுதும் விலகிட மாட்டார். அவர் தம்முடைய ஒரே பிரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் நமக்காகவும் தந்து, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக சிந்தி, ஆமென், நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரு. நம்முடைய மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுத்தாருங்க. அல்லேலூயா. நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு பெரிது, நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு பெரிது ஆண்டவரே. எங்கள் மேலே வைத்திருக்கிற நம்முடைய அன்பு பெரிது. அல்லேலூயா. நமக்கு சோதனை செலுத்துகிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேதுரை பார்த்தீங்கன்னா, பேதுரு இயேசுவோட கூட இருந்தார் நம்ம பார்க்குறோம். சீஷர்களோடு இருக்கும் பொழுது பேதுரு எங்கே போனாலும் பேதுரு தான் முன்னாடி போய் எதோனாலும் செய்வார். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வந்தது, ஆமென், இயேசு மறுரூபமாக அந்த எலியாவோடு மோசையோடும் மலையில் மறுரூபம் ஒரு காட்சியை, யாருக்கும் கிடைக்காத அந்த காட்சியை அவர் பார்த்தாருங்க. அப்படி பார்த்தவர் தான் சொன்னார், நீங்கள் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து, அது மறுதலித்து மாத்திரமில்ல, சபிக்கவும் சத்தியமும் பண்ண தொடங்கினார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அந்த பேதுருவை கர்த்தர் தெரிந்து கொண்டாருங்க. அந்த பேதுருவை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர், நீ என்ன இப்படி பண்ணி, அவர் உயிர் தெழுந்தோடனே பேதுருவை தான் தரிசனம், பேதுருட்ட சொல்லுங்கன்னு சொல்லி பேதுருவாட்ட சொல்லி, பேதுரு மேலே இந்த களிமேல் சபையை கட்டுவேன் என்று சொன்ன
அந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பு அவர் சொல்லியிருக்கலாம். அவர் இப்போ நம்மளை போல சொல்லலைங்க. நீ காட்டி கொடுத்திய, நீ என்னெல்லாம் சொன்ன, நீ சேவல் கூறக்கு 3 முறை என்னை மறுதளிப்பா நான் உன்னை சொன்னேன், அதே போல் நீ செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிவிட அவர் சொல்லவே இல்லைங்க. இந்த ஒரு வார்த்தை அவர் சொல்லி காமிக்கலைங்க. பேதுருவை நேசித்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி, அல்லேலூயா, பெரிய ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோங்க. அல்லேலூயா, இன்னைக்கு அவர் உங்களை தேடி வருகிற தேவன், உங்களை தேடி வருகிற தேவன். அல்லேலூயா, இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் அந்த கதவை திறந்தா நான் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருங்க. அப்படியே உடைச்சிட்டு உள்ள வர்ற தேவன் அல்ல. அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அல்லேலூயா வீட்டிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், உங்களுக்கு நித்திய ரட்சிப்பை, உங்களுக்கு நித்திய மீட்பையும் கர்த்தர் தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்தில் நான் சொல்லும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறது போல நாமும் சொல்லலாம். எனக்காக ரத்தம் சிந்தினீரே, என் ஆத்மாவை மீட்டெடுக்க ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களுக்கு ரத்தம் சிந்தினீங்க. நம்ம ஆத்மாவை பார்த்து நாம் சொல்லுவோம், என் ஆத்மாவே நீ கர்த்தரை சோஸ்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, ஏன் உன் பிராணனை அழிவுக்குலைக்கு மீட்டாரே, ஆத்மாவே நீ கர்த்தரை நோக்கி கர்த்தரை சோஸ்திரி என்று சொல்லி, அல்லேலூயா, எல்லாரும் வாய்களை திறந்து நாம் சொல்லுவோம். அல்லேலூயா, நன்மையிலான தம்முடைய வாயை திருப்தியாக்கின தேவன், கழுவுக்கு சமானமாய் அல்லேலூயா தம்முடைய வாய்து திரும்ப வாழ வயது போலாக்குகிற தேவன். அதனால தான் சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி என்று சொல்லி நாமளும் நம்முடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுவோமா, இம்மட்டும் நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுத்து, மரணத்துக்கு எதுவாய் போய்கொண்டிருந்த ஆத்மாவை மீட்டெடுத்து நமக்கு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்த நல்ல தேவன். அல்லேலூயா, அந்த தேவனுக்கு நம்ம ஆத்மா பார்த்து நம்ம சொல்லுவோம், ஆத்மாவே நீ கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி எல்லாரும் ஒரு விஷயம் வாய்களை திறந்து நாம் சொல்லுவோம். அல்லேலூயா. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நீருத்தினீரே, உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே, ஆயிரம் நாவுகள் போதாதே, அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நீருத்தினீரே, உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே, ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எல்லாரும் சேர்ந்து வாயில திறந்து சொல்லுமா, என் ஆத்மாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. அல்லேலூயா, அவருடைய கரத்தினால நம்மை தூக்கி எடுத்தாரே, நீ சோஸ்திரி என்று சொல்லி நம்மை கிருபையினால் முடி சூட்டினீரென்னை, தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே, உம் நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன், ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி, எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீரென்றும் மாறாதவர், உம்மை கிருபை என்று நான் எண்ணி
நாட்கள் நகர்ந்திட்டாலும், காலங்கள் கடந்திட்டாலும், என் தேவன் நீர் மாறாதவர் அப்பா. என் தேவன் நீர் மாறாதவர் ஆண்டவரே. நாட்கள் கடந்து போகலாம், காலங்கள் கடந்து போகலாம், என் தேவன் நீர் எப்பொழுதும் மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய கிருபை என்றும் மாறாததாயிருக்கிறது. உம்முடைய கிருபை எண்ணி எண்ணி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நான் துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன். எங்களை நன்மையினால் திருப்தியாக்கினீர் அப்பா. நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிப்பதற்கு 1000 நாவுகள் போதாது. அப்பேற்பட்ட நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர், கிருபைகளை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. கோடா கோடி நன்றிகளின் துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எண்ணி முடியாத நன்மைகளை எங்களுடைய வாழ்வில் செய்திருக்கிறீர், அற்புதங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. கோடா கோடி நன்றிகளை துதிகளை இயேசுவின் நாமத்தில் பிதாவே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேங்க் ஜீசஸ். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், சோதரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த அருமையான வேலைக்காய் ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து துதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நேரத்தை தந்தீரமுக்கு நாங்கள் சோதரம் செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் ஏராளம். உன்னுடைய கிருபை மாறாதது, எங்கள் மேல் வைத்த உடைய அன்பு மாறாதது. அன்பிற்காக கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாள், இந்த மாதத்தில் முதல் வாரத்திற்காக நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தில் 9 மாதம் அளவும் பாதுகாத்து இந்த 10வது மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க. கடைசி 3 மாதம் இந்த வருடத்தில் நீ செய்த நன்மைகள் ஏராளம். உனக்கு நன்றி செலுத்துறப்பா. துதிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்களோடு கூட இணைந்து ஆராதித்த நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. வியாதியோடு வந்திருக்கிறவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது போல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒரு சுகத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். மனுஷ பலன் அல்ல, கர்த்தருடைய பலன் அவளோடு கூட இருக்க நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் மாறட்டும். ஒரு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். விசேஷமாக இந்த டிவி ஊழியங்களை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க. எங்கெங்கெல்லாம் அவர்கள் ஒளிபரப்புகிறார்களோ அங்கெல்லாம் உடைய நாம மகிமைப்படட்டும். நீங்க உயர்ந்திருக்கணும், நாங்கள் தாழ்ந்திருக்கணும்ப்பா. ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் தேவன் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிருபை என்றென்றும் மாறாததுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இதோடு கூட இணைந்து நீங்கள் ஆண்டவர் உண்மையாக ஆராய்ச்சிப்பேன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். டிவியில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பங்களில் ஆண்டவர் ஆராதிங்க, ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்களில் அந்த பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அடுத்த வாரம் இதே போல் இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் நம்ம கலந்து கொள்வோம். அது வரைக்கும் அவருடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷமும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் குடும்பத்தின் மேலும் எப்பொழுதும் எந்தெந்தைக்கும் தங்கி இருக்கட்டும். ஆமேன்.